Hello, welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ் அமரன் படத்தோட டீசர் தான் பார்க்க போறோம். ஒன்னொன்னா அமரன் படத்தை பத்தி விஷயங்கள் கிடைக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் சரி, டீசர் வந்து என்னதான் இந்த வந்து லேட்டஸ்ட் அப்டேட் முன்னுக்கு எல்லாத்துக்குமே வந்தாலுமே டீசரை பார்த்துருவோம். ஏன்னா கமெண்ட்ல கூட நேற்று வந்து ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாரு டீசர் ரியாக்ட் பண்ணுங்கக்கான்னு. இப்போ அதை ரியாக்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி பேசலாம். இன்ஃபேண்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. அதுல எதுலயும் இல்லாம இங்க காஷ்மீர்ல சோபியான்ல நம்ம 44 RR சீட்டா கம்பெனில இருக்கீங்கன்னா you are all the chosen ones. எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். அங்க இருக்க உனக்கு காட்டு. டெரரிசம் யோசிச்சாலே ராஷ்டிரிய ரேபிள்ஸ் வந்து நெத்தி போட்டிலே சுடுவாண்டான்னு அலறணும். Who are we? What the who are we? ஆரம்பத்தில் எனக்கு இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் கூட தெரியாது. அண்ட் சிவகார்த்திகேயனோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விஷயங்களும் அமரன் படத்தை பற்றி ஒன்று சொல்லக்குள்ள தான் வந்துட்டு அது ஒரு பயோபிக், இது ஒரு நாட்டுக்காக போராடின ஒருத்தரோட கதை, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போய் நாட்டுக்காக வந்துட்டு அர்ப்பணித்த ஒரு கதை அப்படின்னு தெரிய வந்தது. இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்மி பேஸோ ஒரு போலீஸ் கதையோ இந்த மாதிரிலாம் எடுக்கக்குள்ள எனக்கு பர்சனலி ஃபீல் பண்ணுது என்னன்னா, எனக்கும் அதுக்கும் அந்த எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். லைக் நம்ம தாத்தாலாம் அங்கேருந்து தான் வந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கும் மலேசியாவில், அது வந்து அங்கே நடந்த கதை. ஆனால் அதை டிவியில் பார்க்கக்குள்ளேயோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்த சம்பவம் பற்றி கேட்கக்குள்ளேயோ உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணும். மேபி அதுதான் வந்து அந்த பிளட் போல அப்படிதான் நினைக்கிறேன். இந்த பயோபிக் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் போது ஐ ஈகர்லி வெயிட்டிங். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அமரனோட அப்டேட்ஸ் வரும். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இந்த சேனலில் பேசலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டரை இந்த அளவுக்கு, அதாவது ரியல் கேரக்டருக்கு ஈக்குவலாக பண்ண முடியாது, ஆனால் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் பண்ணியிருந்திருப்பாரு. படம் வந்துட்டோம், வந்தோடனே எல்லாம் தியேட்டரில் பார்த்து போய் என்ஜாய் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.